வணக்கம். நியூஸ் 4 செய்திகள். டிவிஎஸ் வெஹிக்கிள் மொபிலிட்டி சொல்யூஷன் சேனல் கூட்டாண்மையில் மாண்ட்ரா எலக்ட்ரிக் மின் எஸ்இவி டீலர்ஷிப் தொடக்க விழா. மாண்ட்ரா எலக்ட்ரிக் நிறுவனத்தின் மின் எஸ்இவி பிரிவான டிவோல்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் சென்னை மாதவரத்தில் தனது முதல் எஸ்இவி டீலர்ஷிப்பை தொடங்கியுள்ளது. இது தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் முதல் மின் எஸ்இவி டீலர்ஷிப் ஆகும். புதிய சேனல் பங்குதாரரான டிவிஎஸ் வெஹிக்கிள் மொபிலிட்டி சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் ஒரு அதிநவீன 3S வசதியை கொண்டுள்ளது. மேம்பட்ட கருவிகள் மற்றும் அதிநவீன உள்கட்டமைப்பை கொண்ட இந்த டீலர்ஷிப் சிறந்த சேவை மற்றும் தடையற்ற உரிமையாளர் அனுபவத்தை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய டீலர்ஷிப்பை வாடிக்கையாளர்கள், நிதியாளர்கள் மற்றும் பிற சிறப்பு விருந்தினர்கள் உட்பட முக்கிய பங்குதாரர்கள் முன்னிலையில் டிவோல்ட் எலக்ட்ரிக் வாகனங்கள் பிரிவின் தலைமை நிர்வாக அலுவலர் சஜு நாயர் மற்றும் டிவிஎஸ் வெஹிக்கிள் மொபிலிட்டி சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அலுவலர் மது ரகுநாத் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். மின் எஸ்இவி பிரிவில் மாண்ட்ரா எலக்ட்ரிக்கின் சமீபத்திய திருப்பு முனையான ஈவோட்டர் இந்த டீலர்ஷிப்பில் கிடைக்கும். தொழில்துறையில் முன்னணி சான்றளிக்கப்பட்ட 245 கிலோமீட்டர் வரம்பையும் நிஜ உலக வரம்பான 170 கிலோமீட்டர் வரம்பையும் கொண்டு ஈவேட்டர் புதிய அளவுகோல்களை அமைக்கிறது. இது 80 கிலோவாட் பவர் அவுட்புட் மற்றும் 300 Nm டார்க் கொண்ட சிறந்த செயல்திறனை வழங்குகிறது. இது சிறிய வணிக வாகன இடத்தில் கேம் சேஞ்சராக அமைகிறது. நம்பகத்தன்மை மற்றும் நீண்ட ஆயுளை உறுதிப்படுத்த வாகனம் 7 ஆண்டுகள் அல்லது 2.5 லட்சம் கிலோமீட்டர் வரை நீட்டிக்கப்பட்ட உத்தரவாதத்துடன் வருகிறது. கூடுதலாக இதில் மேம்பட்ட டெலிமாட்டிக்ஸ் பொருத்தப்பட்டுள்ளது. இது 95 விழுக்காட்டிற்கும் மேற்பட்ட பிளீட் இயக்க நேரத்தை செயல்படுத்துகிறது. இது பிளீட் ஆபரேட்டர்களுக்கு உகந்த செயல்திறனை உறுதி செய்கிறது. இது குறித்து சஜு நாயர் கூறுகையில், சென்னையில் எங்கள் முதல் டீலர்ஷிப்பை தொடங்குவதில் நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். மாண்ட்ரா எலக்ட்ரிக் நிறுவனத்தில் தூய்மையான இயக்கம் தீர்வுகளில் புதுமையான மற்றும் நிலைத்தன்மையை ஊக்குவிப்பதில் நாங்கள் அர்ப்பணிப்புடன் இருக்கிறோம். இந்த புதிய டீலர்ஷிப் உயர் செயல்திறன் கொண்ட எஸ்இவிகளை வழங்குவதற்கான எங்கள் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துகிறது. அதே நேரத்தில் எங்கள் வாடிக்கையாளர்களுடன் எங்களை நெருக்கமாக கொண்டு வருகிறது. டிவிஎஸ் வெஹிக்கிள் மொபிலிட்டி சொல்யூஷன் உடனான எங்கள் கூட்டாண்மை எங்கள் வாடிக்கையாளர்களின் வளர்ந்து வரும் தேவைகளை வடிவமைக்கப்பட்ட தீர்வுகள் மற்றும் விதிவிலக்கான சேவையுடன் பூர்த்தி செய்ய உதவும் என்று கூறினார். டிவிஎஸ் வெஹிக்கிள் மொபிலிட்டி சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அலுவலர் மது ரகுநாத் கூறும்பொழுது, மாண்ட்ரா எலக்ட்ரிக் நிறுவனத்துடன் இணைந்து பணியாற்றுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த புதிய டீலர்ஷிப் பிராந்தியத்தில் முன்னணி மின்சார வாகனமான நிறுவனமான மாண்ட்ரா எலக்ட்ரிக்கின் நிலையான உறுதிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நம்பகமான மற்றும் திறமையான மின் எஸ்இவிக்கான வாடிக்கையாளர் அணுகலையும் மேம்படுத்தும். இந்த கூட்டாண்மை மூலம் அதிக வாடிக்கையாளர்களை சென்றடைவதையும் அவர்களின் தனித்துவமான போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்யவும் இயக்கம் தீர்வுகளை வழங்குவதையும் நாங்கள் நோக்கமாக கொண்டுள்ளோம். மின்சார வாகனத்துறையில் வேகமாக வளர்ந்து வரும் பிராண்டுகளில் ஒன்றாக மாண்ட்ரா எலக்ட்ரிக் தொடர்ந்து இருந்து வருகிறது. டீலர்ஷிப்கள் மற்றும் சேவை மையங்களின் வலுவான நெட்வொர்க் மூலம் நிறுவனம் தனது இருப்பை விரைவாக விரிவுபடுத்தி வருகிறது. இது விற்பனைக்கு பிந்திய சிறந்த ஆதரவை உறுதி செய்கிறது என்று கூறினார். நியூஸ் 4 செய்திகளுக்காக வை மாரிமுத்து. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு சொல்லும் போதே எல்லாரோட மனசுலயும் ஒரு 2-3 இஷ்யூஸ் இமிடியேட்டா ஆரம்பிச்சிடும். அண்ட் போக போக it keeps on building. One of the important things என்னன்னா எல்லா கஸ்டமர்ஸ் கிட்டயும் பேசும்போது ஃபினான்ஷியல் பிசினஸ் எலக்ட்ரிக் வண்டி வாங்குறத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்காங்க. எடுத்த உடனே எல்லாருக்குமே கவலைப்பட்ட ஒரு விஷயம், சார் எவ்வளவு கிலோமீட்டர் இந்த வண்டி ஓடுமே தெரியல, இந்த எலக்ட்ரிக் கிலோமீட்டர் ஓடுமா, எவ்வளவு கிலோமீட்டர் தெரியல. ரெண்டாவது, எங்க சார் போய் சார்ஜ் பண்றது? இன்னைக்கு இருக்கிற சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல சரி வண்டி வாங்கினோம், போய் சார்ஜ் பண்ண முடியுமா, எங்க சார்ஜ் பண்ணுறது? சரி சார்ஜிங் சொல்யூஷனே கொடுக்குறீங்க, எவ்வளவு நேரத்தில் சார்ஜ் ஆகும்? is a second biggest problem that is coming into their mind. மூணாவது ஒரு பெரிய ப்ராப்ளம், சார் இது டீசல் வண்டி அளவுக்கு இருக்குமா, இதுக்கு ஒரு பவர் இருக்குமா, கிரேடபிலிட்டி இருக்குமா, டார்க் இருக்குமா? how are we to believe? எப்படி electric vehicle is going to replace in many of the segments diesel vehicle number 4 வருஷம் கழிச்சு
committed as a group is every customer to whom we promote this particular product, every customer to whom we promote this particular product